பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். இந்த காலத்துல நமக்கு அநேக நண்பர்கள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே மாயமானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோபு 19:19 என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகள் ஆனார்கள். யோபுன்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, அவருக்கு அநேக வியாதிகள் வந்துருச்சு. யோபுன்னு ஒரு மனுஷனை விட்டு அந்த பிராண சிநேகிதனும் விலகி போயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யாருமே மனுஷனை நம்பாம கர்த்தரை நம்பி இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் ஆஸ்வதிக்க தேவனாக இருக்கிறாரு. தவறி போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் மாயமான உறவுகளோடு இணைந்து இருக்கிறனால தான். இப்ப நம்ம எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மாறிடுவாங்க. மாயமான மனிதர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற எல்லா காரியத்திட்டும் விலைக்கு வர வேண்டும். அதே போல மனுஷனை நம்ப கூடாது. எல்லா மனிதரும் ஒரு நாள் மாறிவிடாது சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோபு சிநேகிதர் பிரிந்து போனது போல எல்லா மனிதரும் ஒரு நாள் பிரிந்து போயிடுவாங்க. நம்ம கர்த்தரை நம்பி இருப்போம். மனுஷன் நம்ம ஏமாந்து போறதை விட கர்த்தரை நம்பி இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து திட்டத்தை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. ஆமென்.